ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. நாங்குநேரிலேருந்து மூலக்கரைப்பட்டி வரக்கூடிய வழியில் கல்லத்தி, இல்லைன்னா நாங்குநேரிலேருந்து நீங்கள் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் கல்லத்தி வழியாகவும் போகலாம், வேறு வழியும் இருக்குது. இந்த கல்லத்திக்கும் பறவைகள் சரணாலயம் இருக்கிற கூந்தங்குளத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இது ரோட்டிலேருந்து நான் அந்த இடத்த வியூ பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். நேரே 2வது நிலம், ரோட்டிலேருந்து 2வது நிலமாக நமக்கு இருக்குது. இது பாருங்கள், நல்ல செம்மண். இப்போ நான் இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங் வந்து ரோடு, அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த பில்டிங் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நிலம். நாம் இப்போ நிற்கிறது 2வது நிலம். நல்ல ஒரு செம்மண் நிலம். 19 ஏக்கர் இருக்குங்க. ஒரு 16 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர், 2 கையெழுத்து. ஏக்கருக்கு வந்து 14 லட்சம் ரூபா, சென்டோட விலை 14,000 ரூபா. ஒரு கிணறு இருக்குது, இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 2 போர் இருக்குதுங்க. கொஞ்சம் தென்னைகள் நிற்குது. பருத்தி வந்து பயிரிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அந்த மழை வந்தவரை எல்லாம் எடுத்துட்டாங்க. பனைகள் வந்து அப்படியே நிற்கிது. இந்த பனங்காய் விழுந்திருக்க பார்க்கிங்க. மண் நல்ல மண், நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண். சிம்பிளாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. என்ன இதில் வந்து விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணற்றில் வந்து எப்போதுமே தண்ணி வற்றாது. அதாவது இந்த 2 போர் இருக்குங்க. இந்த போரில் உள்ள தண்ணி வந்து உள்ளே தான் போகுது. அந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு சின்ன ஒரு குட்டை, ஒரு குளம் போல் ஒரு சரிவாக அந்த கிணறு பக்கம் வந்து அந்த தண்ணீர் வரும்படியாக அப்படி சரிவாக வந்து ஒரு இது மண் எடுத்து, அந்த மண்ணெல்லாம் வெளியே தான் போட்டிருக்காங்க. அந்த மண் வந்து உங்களுக்கு அடிமண் கரப்பு, குளம் தோண்டும் போய் எடுத்த மண். அதனால் அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. மண் ஆக்சுவலாக வந்து சிவப்பு தான். இந்த லேசாக ஒரு மழை பெய்த உடனே இந்த தண்ணி இந்த சரிவில் வந்து குளம்போல் இருக்கிற வந்து தண்ணி விழவும், அப்படியே அந்த சரிவை நோக்கி வந்து அந்த பள்ளம் தாழ்ந்த அந்த இடத்துக்கு வந்து தண்ணி வந்துடும். பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு அதில் வந்து ஒரு சுவர் கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு பைப் வச்சு நேராக என்ன பாருங்கள், ஒரு தூரம் இருக்குது பாருங்கள், பைப்பு 4 இன்ச்சு பைப் வச்சுருக்காங்க. இந்த தூரத்தில் வந்து தண்ணீர் உள்ள விழும்படியாக செட்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் என்ன இருக்குது. தண்ணி அங்கே லேசாக மழை பெய்தாலும் எல்லா தண்ணியும் இங்கே வந்துடும். அந்த அளவுக்கு செரிச்சு விட்டுருக்காங்க. விட்டு தண்ணி வந்து இதில் கட்டி, இதில் வந்து ஃபில்டர் பண்ணி வேஸ்டேஜ் ஒன்றும் போகாது. கிளியராக சுத்தமான தண்ணி மட்டும் உள்ளே வந்து விடும். பாருங்கள் தண்ணி எந்த மாதிரி விடுதுன்னு. இப்போ மழை வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா எடுத்துருக்கோம். பாருங்கள், மழை லேசாத மழை பெய்யுது, அவ்வளோ தண்ணி இந்த கார்னரில் வந்துட்டு. இதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லோரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தண்ணி இருக்குது, ஏபி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் ஆகும், ஊரோடு சேர்ந்து இருக்குது. கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் பக்கம் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லா இடமும் குளமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடங்க, நல்ல செழிப்பான இடம். ரோட்டில் இருந்து 2வது மனையாக இருக்கிறது, 2வது நிலமாக. ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கும். விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.